கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன தான் காமிக்கிறாங்க, அவள் டாக்டர்கிட்ட தன்னோட ஹார்ட்டை டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப எங்கே ஒரு லேடி, நீங்கள் இப்போ போய் ஹார்ட்டை டொனேட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேர்த்து போயிட மாட்டீங்களான்னு சொன்னதும், இல்லை எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. என் மனசுலே நான் மட்டும் இப்போ என்னோட ஹார்ட்டை டொனேட் பண்ணலைன்னா அந்த ஜியாக்காக ஃபேங் வந்து அவனோட ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணுவான். அவன் வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. அதனால் நான் என்னோட ஹார்ட்டை டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. டாக்டர் நர்ஸும் உங்கள்கிட்ட இப்படி ஜியாக்கு வந்து டொனேட்டர் கிடச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பட் டாக்டருக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுமே எங்கானவங்க, அவங்க செத்து போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் இதை பற்றி வந்துட்டு யோசிக்கல, ஹாப்பியாகிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த பக்கம் கிளம்பி போகும்போது தன்னோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறா. பேரண்ட்ஸ் வந்து என்னை சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டாங்க. அப்போ இருந்து என்னோட லைஃப்பை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு பாரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா. அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஃபாங் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. டைம் மீட் பண்ணும்போது நான் பெரிய பணக்காரனு கூட தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார், நல்லா கேர் பண்ணிக்கிட்டாரு, நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப வந்துட்டு ஒரு பாசமாக பார்த்துட்டு இருந்தார். என் கூட சேர்ந்து நிறைய டைம் நைட் டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பட் ஒரு டைம் கூட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அவர் சொல்லவே இல்லை. மனசில் நம்ம மேலே வந்துட்டு அவருக்கு லவ் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவரோட சீக்ரெட் ரூமை பார்க்குற வரைக்கும் தான். அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே பார்த்தா அவரோட எக்ஸ் லவ்வர் ஜியாவோட ஃபோட்டோ ஏகப்பட்டது இருந்துச்சு. பார்க்க அந்த பொண்ணோட ஃபேஸ் ஜாடை என்ன மாதிரியே இருந்துச்சு. சோசன் கூட சேர்ந்து போயிட்டாங்க. அதனால தான் அவர் அன்னைக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சோகத்தில் பப்பில் இருந்திருக்காரு. என்னையுமே மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவர் எப்பயுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் என்னை போட சொல்லுவார். ஹேரை வந்துட்டு ஃப்ரீ ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே விட சொல்லுவார். ஏன்னா என்னை பார்க்கும்போதெல்லாம் ஜியாவோட ஞாபகம் அவருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது ஜியா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா. அவருக்கு தன்னோட ஹார்ட்டில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணதுமே எப்படா அவளை வந்து குணப்படுத்துறதுன்றது மட்டும்தான் அவரோட மைண்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் ஏகப்பட்ட வந்து அவர் செக்கிங் பண்ணிட்டு இருந்தார் அவளை குணப்படுத்துறதுக்காக. இதனால தான் நான் பேசாமல் என்னோட ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம், அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இவ்வளோ நாள் பண்ணதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு கைமாறு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின் அவரோட லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் இருக்க போகிறது கிடையாது, அவரை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த சைடில் போனால் ஹாஸ்பிட்டலில் அந்த ஜியாவை தான் அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. நான் கூடி சீக்கிரம் சாக போகிறேன்லன்னு சொல்லிட்டு ஒன்றும் கவலைப்படாத, ஏதாச்சும் மிராக்கள் நடக்குன்னு அவன் சொல்லும்போது அங்கே வந்து கால் வந்துடுது. இப்படி வந்து டொனேட்டர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. இவன் ஹக் பண்ணிகிட்டே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பேசாமல் அமைதி அங்கேருந்து போனால் வேமா அங்கே ஃபாங் வந்து நீ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் சொன்னதும் அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட காதலே வாங்கலை. சரி ஓகே, அவளுக்கு வந்துட்டு சூப் எல்லாமே நீ ரெடி பண்ணி கொண்டு வா, அவளுக்கு ரேடிஷ் சூப் ரொம்ப பிடிக்கும், அதை ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளை எவ்வளோ கேர் பண்ணா, இப்போ கண்டுக்கவே மாட்டானேன்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவனுக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே வேமா வந்து அவளை வந்துட்டு என்னன்னு கூட பார்க்காம மூஞ்ச கூட அந்த டிஃபன் பாக்ஸை பிடிங்கிட்டு வேமா அவளுக்கு சூப்பை கொண்டு போய் கொடுக்குறான். அதை குடித்ததுமே அவளுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துடுது. இவன் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே அட்மிட் பண்ணி டெஸ்ட் பார்க்க சொல்லிச்சேக்கான். ஹீரோயின் எங்கள் அந்த அஸ்தி பெட்டியை பார்த்துட்டு இதுக்குள்ளே என்னோட அஸ்தியுமே கூடிய சீக்கிரம் இருக்கும், அப்போ நான் வந்துட்டு அவரை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு இவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அங்கே வந்து நீ என்ன தெரியுதா சூப்பில் வந்து பாய்சன் கலந்து கொடுத்துருப்பா, அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் அப்படி எதுவும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதில் கூட வாங்காமல் வேமா அவளை அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போயிட்டு அங்கே இவள் உடம்புல இருக்க எவ்வளோ பிளட் வேணாலும் எடுங்க, எடுத்து அங்கே ஜியாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டேக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு சூப்லலாம் எதுவுமே வந்துட்டு கலக்கலை, ஹெல்த்தியான இன்க்ரிமெண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருந்துச்சேக்கா. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. பட் அவன் பெருசாக எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலை. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து அந்த பேக் எல்லாமே எடுத்து அங்கே வச்சிட்ருக்கா சேல்ஸ் பண்ணலான்னு. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்காக கிஃப்ட் கொடுத்தான்னு நினச்சிருக்கா. பட் இது எல்லாமே அந்த ஜியாவுக்கு வந்து பிடிச்சது. ஸோ அவள் ஞாபகமாக தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணதுமே மேடம் இது எல்லாமே ரொம்பவே லிமிட்டட் ஐட்டம், ரொம்ப நல்லா இருக்குது, ஏன் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு அந்த பர்சன் கேட்டதும் ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் சாக போகிறேன் அதனால தான் சொன்னதுமே அப்போ அங்கே அந்த பர்சன் சரியான பைத்தியம் போல் அப்படின்ற சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அங்கே அந்த ஃபேங் தான் கால் பண்ணிவிட்டு நான் வந்து உன்ட்ட சாரி
கேட்டுக்கிறேன். நேற்று உன்கிட்ட வந்து நான் ரொம்ப கோவமாயிட்டு பேசிட்டேன்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் உனக்காக ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் நான் வரலன்னு சொல்ல வரா. பட் அந்த சைடில் இருந்து அந்த ஜியா கூப்பிட்டதுமே இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அசிஸ்டன்ட் வருவாங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து மேடம் சார் இப்படி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்ட்டிக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ட்ரானதுமே அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஜியா லக்கியான பர்சன்ப்பா, ஏன்னா அவளை கவனிச்சுக்கிறதுக்கு அவர் தனியாக வந்து ஒரு டீமே ஏற்பாடு பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியா வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்பவே தேங்க்யூ, நீங்கள் மட்டும் பிளட்டு கொடுக்கலன்னா நான் வந்துட்டு பொழைச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நானும் அவருமே சேர்ந்து ஷாப்பிங் போகிறோம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படின்னா அங்கே வந்து அந்த பொருளெல்லாம் தூக்குறதுக்கு தான் இவனை கூப்பிட்ருக்கானான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே போயிட்டு ஏகப்பட்ட வந்து ஐட்டம்ஸ்லாம் அவள் வாங்கிட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிராதா வாங்க அப்படின்றத சொன்னதும் இல்லை உனக்கு என்ன பிடிச்சாலும் நீ வாங்கிக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்களுக்குமே நீ எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு சொன்னதுமே சொல்லிட்டு இருக்கான். சரி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் அங்கே வந்து வேகமாக அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அங்கே சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். அவளை வந்து அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு அவளுக்கு எடுத்து வச்சுட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டு அவள் இதெல்லாம் சாப்பிடலாமான்னு சொன்னதும் சாப்பிடலாம் சார் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ஃபுட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொல்லிட்டு இருந்தா ரொம்ப அவன் அமைதியாக சாப்பிடாம இருக்கா. எனக்கு ஷீ ஃபுட் அலர்ஜின்றது அவனுக்கு தெரியும், பட் அவ்வளோ ஈஸியாக மறந்துட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ ஃபேங் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் சாப்பிடாம அடம் பிடிக்கிற, வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டினதுமே அவளுக்கு அங்கே அலர்ஜியாகி மயக்கமாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதும் எனக்கு ஷீ ஃபுட்டுன்னு அலர்ஜின்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்த நான் எப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அங்கே டாக்டர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அவள் நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் வந்து மெடிசன் வச்சுருக்கேன் சிஸ்டருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போனவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவரை உன் சைடில் கொண்டு வரணுன்றதுக்காக இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா, வந்து இப்படி நடிச்சேன்னா அவர் உன் பக்கம் வந்துடுவாரா, எனக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு சரியாயிரும், நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவர் என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்ற சொன்னதும் நீ மேரேஜ் பண்ணிட்டு போ, எனக்கு என்ன அதை பற்றி இருக்குது, உண்மையிலே எனக்கு ஷீ ஃபுட் அலர்ஜின்னு சொன்னதுமே எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அவரை விட்டு போய் ஆகணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன்னு சொன்னதுமே யாராச்சும் நம்புவாங்களா இவ்வளோ பெரிய பணக்காரனை போய் விட்டுட்டு போகிறதுக்கு அப்படின்றத செய்யிட்டாங்க. ரொம்ப கோவப்படும் போது நீ என்ன சொன்னாலும் நான் விட்டுட்டு தான் போக போகிறேன்னு சொன்னாலுமே நான் வந்துட்டு நம்புறதுக்கு ரெடியாக இல்லை, நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே ஸ்விம்மிங் பூல்களை தள்ளி விட்டுட்டு இவளுமே குதிச்சுடுறா. வேமா அவன் அங்கே வந்துட்டு அவளங்க காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறான். பட் ஹீரோயின் அப்படியே தண்ணிக்குள்ள அங்கே மூழ்கிடுறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே அப்போ அங்கே நர்ஸ் வந்து 3 நாளாக நீங்கள் வந்து ஹோமாவில் இருந்த மாதிரி இருந்தீங்கம்மா, உங்களை பார்க்குறதுக்கு யாருமே வரலையேன்னு சொன்னதுமே எனக்கு யாருமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இந்த சைடில் பார்த்தா அங்கே அந்த ஃபேங் அங்கே அந்த ஜியாவை ரொம்ப கேர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னது ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை விட்டுட்டு எப்பயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டதுமே அவளுக்கு அங்கே கண்ணியே தான் வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் சார் இப்படி பணம் கொடுக்க சொன்னார் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு சொன்னதும் எனக்கு எந்த காசும் தேவை கிடையாது, என் ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அவளுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி பாஸ்போர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு நான் இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் இருக்க போகிறது கிடையாது, இங்கேருந்து கிளம்பி போக போகிறேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவன் அங்கே காரை கொண்டு வந்துடுறான். நீ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறான். உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு. பின்னாடி பார்த்தா அங்கே அந்த ஜியாவுமே உட்காந்துட்ருக்கா. சிஸ்டர் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே கூப்பிடுறா. வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு ஜியா வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்க போதில்லை, நம்ம கூட தான் சேர்ந்து இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, என்னை எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணால் உடம்புலன்னு. இப்போ அவனுக்கு வந்துட்டு கண்ணே நான் தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டேக்கு. அப்போ அவன் திரும்ப அங்கே வந்துட்டு ஏதாச்சும் பேசுவானான்னு பார்த்தா அவளை வந்துட்டு எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற சைட்டு அவன் இங்கேருந்து போனதும் அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே உள்ளே இருந்து அந்த ஜியா பேசுகிற சவுண்டு கேட்டதுமே ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா. வீட்டோட சாப்பாடெலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் ஆயிடுச்சுப்பா, வா நம்ம வந்துட்டு நல்லா வந்து பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறா. பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்து ஸ்பீக்கர்லாம் போட்டு விட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ ஸ்பீக்கர் சவுண்டு வச்சு கேட்டேன்னா அது ஹார்ட்டுக்கு சரியில்லை அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்காங்க. நீ என்ன நினச்சிட்ருக்கா, ஃபேங் வந்து உன்னோட சைடில் பேசுவார்னு நீ நினைக்கிறியா, உன்ன மாதிரி லேடி அவர் வந்து மெயிடாக தான் அந்த வீட்டில் வச்சுட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே அவள் ஃபோர்ஹெட்டில் அடிபட்டு அங்கே பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அவன் அங்கே வந்துடுறான். என்ன இது யார் இவ்வளோ ஸ்பீக்கர் வந்து லவுடாக வச்சு கேட்டுட்ருக்குதுன்னு சொன்னதும் எங்கள் கூட சேர்ந்து
வந்து பார்ட்டி பண்ணணும்னு என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தா. பட் இவங்க வந்துட்டு ஸ்பீக்கர்லாம் அப்படியே போட்டு விட்டு அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே உனக்கு வந்துட்டு எல்லாம் கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இவ்வளோ ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு அங்கே ரூமில் அடைச்சி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பயங்கரமான வந்துட்டு சவுண்ட் அங்கே வந்து போட்டு விடுறாங்க. அவளால் தாங்கவே முடியல. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டு கதவை திறந்துட்டு அவள் வந்து ரொம்ப சாஃப்டான பொண்ணு, அதனால் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. அவளோட பர்த்டே பார்ட்டி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, நீ கீழே வான்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. அப்போ அவள் கூப்பிட்டான்றதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியில் அவளுக்காக அவன் அங்கே செயின் எல்லாமே கிஃப்டாக கொடுத்து அங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவங்க நம்ம ஹீரோயினை மன்னிப்பு கேட்கறதுக்காக வர வச்சிருக்கான். பட் அதுக்குள்ள அங்கே மேலே வந்து பெயிண்டிங் வந்து விழுக வந்ததுமே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு காப்பாற்ற போனான். வேமா இவன் அவளை பிடிச்சிட்டு காப்பாற்றினதுமே அங்கே அவனுக்கு நல்லாவே அடிபட்டுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவளுக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான்றது எனக்கு இதுலேருந்து நல்லா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிச்சேக்கா. பிறகு அங்கே நீ வந்து எதுக்காக இப்போ அஸ்தி பெட்டியை கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கா அப்படின்னா உண்மையிலே என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா. இதை பார்த்ததுமே என் ஹார்ட்லாமே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா. ஸோ வேமாவே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதும் அப்போ அங்கே டாக்டர்கிட்ட வந்து கால் வந்துடுது. அவங்களுக்கு இப்போ எமர்ஜென்சியாக நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அப்போ அங்கே 2 ஹார்ட்டோட தான் பிறந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம். பட் அதுலேருந்து ஒரு ஹார்ட் எடுத்து நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து காப்பாற்றிடலாம். பட் அது மூலமாக அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷன் பண்ண போயிடுறா. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து அங்கே எழுப்பி விடுறாரு. எந்திரிங்கம்மா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற சொல்கிறாரு. சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு, அந்த பொண்ணையும் காப்பாற்றியாச்சு உங்களையும் காப்பாற்றியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அங்கே வெளியே போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தவொன்னே அவனோட நம்பரை தான் அங்கே பிளாக் பண்ணுறா. சமையல் பண்ணுறத தெரியாமல் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்துருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே ஃபோனையுமே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு இவன் இதுக்கப்புறம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. போய் அப்போ அங்கே அவனுக்கு ஹார்ட் எல்லாமே திடீர்னு பெயின் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ஜியாவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள காப்பாற்றியாச்சுன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அந்த ஜியா எனக்கு யார் ஹார்ட் டொனேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும், நான் அவங்கள மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நினைக்கிறான் அங்கே ஹார்ட் டொனேட் பண்ணவங்க தான் இறந்து போயிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஹார்ட் டொனேட் பண்ணவங்கள நாங்கள் மீட் பண்ணணுமேன்னு சொன்னதுமே அங்கே அந்த அஸ்தி பெட்டியை கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. இதை அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே கொடுக்க சொல்லிட்டாங்க. நான் இறந்து போனால் என்னோட சாம்பல் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கவுமே நீ என்ன தைரியம் தான் இவளோட ஃபோட்டோ ஒட்டி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே சார் உண்மையிலே அவங்க தான் ஹார்ட் டொனேட் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே அந்த ஜியா என்னாச்சுன்னு சொன்னதும் முதல் நீ என்னை விடுன்னு சொல்லிட்டு வேமா இவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினோட ரூம்பே காலியாக இருக்கா. அப்போ அவங்க மெய்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் சார் அவங்க ஆல்ரெடி வந்து இது எல்லாமே வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து இவன் என்னை வந்து விட்டுட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருந்தாளா, நான் ஹார்ட் வந்து தேடிட்டு இருக்கேன்னு தெரியும், அதனால தான் இப்படி வேலை பண்ணிட்டாளா, என்னை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே விசாரிச்சாச்சு, உண்மையிலே மேடம் தான் வந்து ஹார்ட்டை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இவர் ரொம்ப ஹேலம்பி ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. நான் இவர்கிட்ட எப்படியாச்சும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஹெல்த்தியான ஹார்ட் கிடச்சிருக்கு, நான் இதுக்கப்புறம் நிம்மதியாக வாழலான்னு சொல்லிட்டு அவங்க போகிறா. அப்போ அங்கே வாங்க அங்கே கீழே வந்ததுமே நீங்கள் வந்துட்டு எத்தனை நாளாச்சு நான் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்க வரல, நான் ஃபோன் பண்ணாலுமே எடுக்கலை, நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பட் அவங்க வந்துட்டு இக்னோர் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்துட்டு இருந்தா நான் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா, நான் நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்ததுக்காக சரி லின்மே அந்த பார்ட்டிக்கு வருவாங்களான்னு சொன்னதும் பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு அவளோட பேரை முன்னாடி எடுக்காதன்னு சொல்லிட்டு போனதும் அவள் அப்படி என்ன பண்ணிட்டா இவர் இவ்வளோ தூரத்துக்கு கோவமாயிட்டு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு எதுவும் புரியலை. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு ஹீரோயினோடதை பற்றி. அப்போ அங்கே சில பொருள் எல்லாமே கொடுத்துட்டு போனதுமே அங்கே ஒரு விஷயம் வந்துட்டு காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கார்ஃப் வந்து அவளாவே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கா, இது உங்களுக்காக தான் சொன்னதும் இதெல்லாம் சின்ன பிள்ளை தனமாக இருக்குது, இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கான். அவள் ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. இப்போ அதை கழுத்தில் போட்டுட்டு அவ ரொம்ப வந்துட்டு அழுதுச்சேக்கான். தன்னோட ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடு பண்ண விஷயம் எல்லாமே அதில் இருக்குது, அது எல்லாமே படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சேக்கு. ஸோ அப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஜியாங்க வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நான் வந்துட்டு அவரை தான் பார்க்கணும்னு சொன்னதும் மேடம் அவர் ஆஃபீஸில் இல்லைன்னு சொன்னதும் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு, எங்கே போயிருக்காருன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னதும் சரி நான் அவருக்காக வந்து வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் அவர்கிட்ட வந்தால் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவளுமே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அப்போ அங்கே மெயில்
சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு லின்னோட ரூமில் போகக்கூடாது, சார் வந்து மூடி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவன் வந்து யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ரூம் போய் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அங்கே அதில் பார்த்தா அஸ்தி பெட்டி இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கவுமே ஃபைனலாக நீ வந்து செத்து போயிட்டியா அப்படின்னா எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு நடுவில் யாருமே வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு பஸ் அவங்க சின்ன வயசுலேயே ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்காங்க, பேரண்ட்ஸ் இல்லாத வாசியாக அங்கே எல்லா பிள்ளைங்களுமே சேர்ந்து ரொம்ப வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வாங்கணும்னு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் அவங்களால வந்துட்டு அதை வாங்கவே முடியாமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாட்சோட பிக்சர் எல்லாமே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த வாட்சை பற்றி தான் அவள் எப்பயும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பா. பட் ஜியா கூட சேர்ந்து இருந்த பிஸியில் நான் வந்துட்டு அவளை மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சேக்கான். அப்போ அங்கே அவள் டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்காக நான் காஃபி கொண்டு போய் கொடுத்தேன், பட் அவர் வந்துட்டு அதை குடிக்காமல் இக்னோர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜியா யூஸ் பண்ணுற அந்த பர்ஃப்யூமை போட்டுட்டு அவர் பக்கத்தில் போக ட்ரை பண்ணேன், அப்பயாச்சும் என்னை திரும்பி பார்ப்பாரான்னு, அப்பயுமே அவர் என்னை இக்னோர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. நீ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். பிறகு அங்கே அவள் கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நைட்டு ஒரு டின்னர் வச்சுருக்கேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சாப்பிட்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு வீட்டுக்கு போனதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டா. அவங்க டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அங்கே ட்ரிங்க் குடிக்க போனதுமே நீ வந்துட்டு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்க, ட்ரிங்க் பண்ணாதன்னு சொன்னதுமே நான் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன்னு சொன்னதுமே நீ அப்படி என்ன வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதான் லின் வந்து நம்ம லைஃப்ல இருந்து போயிட்டால, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த தொல்லையுமே இல்லை, அவள் தான் செத்து போயிட்டா, நான் அவளோட அஸ்தி பெட்டியை பார்த்தேன், அதனால தான் வந்துட்டு இந்த பார்ட்டின்னு சொன்னதும் அப்போ நீ அவள் செத்து போனதை நினச்சி செலிப்ரேட் பண்ணுறியான்னு சொன்னதும் ஆமாம் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கப்புறம் அவள் நம்ம லைஃப்பில் வரமாட்டலன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ இப்போ உயிரோட இருக்கனா அதுக்கு காரணமே அவள் தான் உனக்கு ஹார்ட்டே டொனேட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் இவன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன், இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே நைட்டு ரொம்ப அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறா, இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கான். பட் இது எல்லாமே எங்கள் கனவு தான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு சார் மேடம் பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாரு. அங்கே போய் லேப்டாப் போட்டு பார்த்தா அங்கே தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோயினை அவளாவே வம்பு பண்ணி தள்ளி விட்ட வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்ட்டி வச்சுட்டு அவளை வந்துட்டு தள்ளி விட்டு அடிப்படை வச்ச வீடியோ எல்லாமே இருந்ததுமே அதை பார்த்துட்டாவே ஆரம்பத்துலேருந்து அவள் எல்லா வேலையுமே வந்து நாஸ்கா பண்ணியிருக்கா. நான் வந்து முட்டாள் மாதிரி அவள் பேச்சை நம்பி நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவள் உண்மையிலேயே சர்ஜரி பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே கேட்டால் டாக்டர் வந்து சொல்கிறாரு அவங்க ஹார்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, பட் என்னன்னு தெரியல அவங்க ஹார்ட்டை சர்ஜரி பண்ணி வேறு ஒரு ஹார்ட் வைக்கணும்னாங்க, ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஹார்ட் கிடச்சா பண்ணலான்னு சொன்னோம் அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஜியா வந்ததுமே அங்கே ஜியா வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கா, நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அதை நான் தான் கேட்கணும், உனக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த்தான ஹார்ட் தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன் நீ சர்ஜரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக அவன் வந்து உனக்கு ஹார்ட்டை டொனேட் பண்ணுவா, அவன் வந்து செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு தானே நீ பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ பார்ட்டியுமே அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். இப்போ ஹார்ட் வந்துட்டு நான் சொன்னேன், பட் டாக்டர் தானே சர்ஜரி பண்ணாங்க, இது என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்போட லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே நீ முடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அங்கே ரொம்ப அவங்க பயங்கரமாக அழுதுட்ருக்கா, நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. பட் அவன் கண்டுக்கவே இல்லை. பிறகு அவன் ஆஃபீஸ்க்கு அங்கே போய் இதுக்கப்புறம் ஜியா குரூப்போட சேர்ந்து எந்த ஒரு கொலாபரேஷன் கிடையாது, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க செக்ரட்டரி சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நம்ம அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெண்டாவது அவங்க அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டுமேன்னு சொன்னதுமே நான் தான் உன்னோட பாஸ், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டு நட, நீ வந்துட்டு முதல் கொலாபரேஷன் கேன்சல் பண்ணி விடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு எதிராக வந்து எல்லா ரிப்போர்ட்ஸையுமே எடுத்து கொடுத்து அவள் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. ஹார்ட்டை வந்து நல்லா இருக்கா ஹார்ட்டை அந்த பொண்ணோட ஹார்ட்டை பறித்து வச்சிருக்கா, அதுக்கு வந்து டாக்டருக்குமே வந்து லஞ்சம் கொடுத்துருக்கா. இத்தனை விஷயம் பண்ண அவளை எப்படி வந்துட்டு சும்மா விட முடியும், நீங்கள் போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்றான். பிறகு இவளை பார்த்தா அவங்க ரொம்ப அப்படியே முடியாதவங்க மாதிரி அங்கே மூஞ்சி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிவிட்டு என்னை பார்க்க வர மாட்டியான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. பட் அங்கே ஃபோனில் போக மாட்டுது, என்னன்னு பார்த்தா அவன் பிளாக் பண்ணியிருக்கான். இப்படிலாம் நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் வந்ததுமே அவன் தான் பண்ணுறானான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே போலீஸ் தான் கால் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வரோன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது அங்கே ஏகப்பட்ட நியூஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருது. அந்த லின்னன்ற பொண்ணுக்கு இவ இவ்வளோ தூரத்துக்கு கெட்டது பண்ணியிருக்கான்னு
இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ இவள் ஃபேஸ் எல்லாமே இங்கே கவர் பண்ணிட்டு எப்படியும் அங்கே வந்துடுறா மீட் பண்ணுறதுக்காக. நான் இப்படி உங்கள் பாஸை மீட் பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கலை, நாங்கள் வந்து மீட் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவள் ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா நான் அவரோட ஃப்ரெண்டு என்னை வந்துட்டு யார் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. பட் அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிச்சிடுறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் உங்களை எங்கே பார்த்தாலுமே அவர் உடனே போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, ஒரே ஒரு டைம் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதும் அவர் கால் பண்ணி கேட்டதுமே சரி அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறான். அங்கே போயிட்டு அவள் தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதுமே எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும், நீ அவளை தண்ணியில் தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கா இல்லை அவள் ஹார்ட்டை நீ வாங்கி வச்சுட்டு அவளை வந்து சாவடிச்சிட்டே அதுக்காகவா, உன் மூஞ்சிலே நான் முழிக்க விரும்பல, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிரு இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலை இன்செக்யூரினால பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோமே என்னோட லைஃப்பில் அதான் உனக்கு லாஸ்ட் டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவம் ஆகிட்டு அங்கேருந்து அவளை இழுத்துட்டு போக சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஃப்ளார் ஷாப்லாம் வச்சுருக்கா, அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃப்ளார் ஷாப்லாம் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. அங்கே ஒரு யங் கிளைண்ட் ஒரு பையன் வர்றான், அவனோட நேம் வந்து லீ. நம்ம ஹீரோயின்ட்ட உங்களோட ஃப்ளார்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அங்கே ஸ்வெட்டிங் ஆனதுமே நீங்கள் என்ன நல்லா தானே இருக்கீங்க, உடம்பு சரி இருக்குல்லன்னு சொன்னதும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லும்போது என்னோடய பிரதருக்காக தான் இதை நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். சரி நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எது இருக்கான்னு சொன்னதும் இல்லைன்னு அவள் சொன்னதுமே அப்போ நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவீங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக்காகி போய் பார்த்ததுமே நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன், என் பிரதரை இப்போ நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், ஏன்னா என் பிரதர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக டாலாக ரொம்ப சூப்பராக இருப்பார், அவருக்கு நீங்கள் மேட்ச் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதனால தான் பேசுனேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகும்போது ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான டிக்கெட் அங்கே இருக்குது, இதை நீ வச்சுட்டு போகிறேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வேணால் போங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போய் ஒரு பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அங்கே ஜீ வந்து நின்றுட்டு எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே நான் உங்களோட டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணலை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. நான் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜன் தான், இந்தாங்க இந்த கார்டை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு உங்கள் கூட சேர்ந்து ஒரு கப் காப்பி குடிக்கலாமே இதில் எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே காஃபி குடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அவர் ஏகப்பட்ட அங்கே வந்து விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது எல்லாத்தையுமே. அதை பார்த்துட்டு அங்கே பயங்கரமாக ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு விழுந்து அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நியூஸ் போயிட்டுருக்கு, இப்படி மிஸ்டர் ஃபேங் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியா மேலே கேஸ் போட்டார், அவங்க வந்துட்டு பொய்யா வந்து டாக்டர்கிட்ட காசு கொடுத்து ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அழுதுச்சேக்கா, என்னோட இன்னொரு ஹார்ட் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, ஸோ இப்போ இந்த ஹார்ட்டை கொடுத்ததுனால நான் வந்து இப்போ மெடிசன் எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஜியா வந்து எவ்வளோ தூரத்துக்கு மோசமான பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன் எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அதுக்குள்ளே அவளுக்கு அங்கே மயக்கமாயிருது. அதான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நம்ம ஜீதா வந்து அவளை கேர் பண்ணிட்டுருக்காரு. அப்போங்க அவர் உங்களுக்கு இப்போ சர்ஜரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா. அங்கே ஜீதா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ளார் இருக்கா, அதில் நம்ம ஹீரோயினோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கவுமே அதை பார்த்துட்டு இந்த ஃப்ளாரை நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, இது லின்னோட ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குன்னு சொன்னதுமே தூரத்தில் ஒரு ஷாப் இருக்குது, ஸோ அங்கே தான் வாங்கணும்னு சொன்னதும் அந்த ஷாப்புக்கு அங்கே வந்துட்டு வேமா இவன் கிளம்பி போயிடுறான். உள்ளே பார்த்தா நம்ம ஜீதா ஹீரோயினுக்காக ஃப்ளார் எல்லாமே செட் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவன் ஃப்ளார் எல்லாமே செட் பண்ணி அங்கே வந்து மேரேஜுக்காக கேட்டு கார்டு எல்லாமே வச்சு கொடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்ருக்கா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஓகேன்னு சொல்ல போகும்போது கரெக்டாக அப்போ அங்கே ஃபேங் வந்து வேமாங்க கையை பிடிச்சிட்டு நீ வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ண முடியாது, நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் வா வீட்டுக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே இஷ்டத்துக்கு நீ வந்து அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோயின் அங்கே நம்ம ஜியோட கையை பிடிச்சிட்டு நான் இவரை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், இவர் என்னோட ஃபியான்ஸை, நாங்கள் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோன்னு சொன்னதும் நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவே போய் உட்காந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான் தூரமாகவேவும். அப்போ அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஜி வந்து இப்படி முட்டாள் மாதிரி வந்து மழையில் நினைஞ்சு என்ன ஆக போகுது இந்தாங்க கொடைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விழா நீங்கள் வந்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இந்த கொடையை நீங்கள் வச்சுக்கோங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் ஜியும் சேர்ந்து இப்போ கிளம்ப போகிறோன்னு சொல்லுது.
சொன்னதுமே நான் உன்கிட்ட ஃபைனலாக ஒரே ஒரு டைமாச்சும் பேசணும்னு சொன்னதும் அப்போங்க ஜீயை போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் உன்கிட்ட மிஸ்டேக் பண்ணிகிட்டே இல்லைன்னு சொல்லலை, பட் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் ஐ திங்க் வந்து நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குது, நான் அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அப்போ ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி அங்கே மலையில் அவளை அங்கே தூக்கிட்டு அவன் போயிருந்திருக்கான். அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கு. ஸோ இப்போயுமே மழை நனைஞ்சு வந்துட்டுருக்கு. பட் அங்கே வந்து என்னை கண்டுக்காமல் போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலையாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒர்க்கெல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது ஜீக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுமே அவன் இங்கே கிளம்பி போனதும் இவ தனியாக அங்கே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அங்கே கடையை மூடிட்டு வெளியே போனால் அங்கே ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ண வந்துடுறான். பட் அங்கே நம்ம பார்த்தியா அவனுக்கு அங்கே அடிபட்டுருது. அப்போ அங்கே திரும்பவுமே அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு திரும்ப இன்னொரு பர்சன் வந்து அங்கே அட்டாக் பண்ண வந்தா திரும்பவுமே அங்கே வந்துட்டு ஃபேங் காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே போலீஸ் சொல்கிறாங்க இந்த ஆளை வந்துட்டு அனுப்பி விட்டது மிஸ் ஜியா தான், அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க கொலை பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன அவங்கள மீட் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அவ சொல்கிறா. ஸோ ஜியாவை போய் மீட் பண்ணதுமே நீ செத்து போயிட்டேன்ல நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா, நீ எப்படி திரும்ப உயிரோட வந்த அப்படின்றத சொன்னதும் அப்புறம் ஏமா என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நான் தான் உங்களோட சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேனேன்னு சொன்னதுமே நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ அவரோட லைஃப்பை விட்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன், பட் அப்பயுமே அவன் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு எல்லாமே வந்து உள்டாவாக போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் இப்படி நான் உன்னை விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இதுக்கப்புறம் இது பண்ணியுமே எந்த பிரயோஜனமே கிடையாது, அவன் உன்னை எப்பயுமே திரும்பியுமே பார்க்க போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஜீமே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான். அங்கே நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்து என்னோட ஒய்ஃபாக ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சொல்கிறேன் திடீர்னு நீங்கள் இப்படி கேட்டிங்கன்னா என்னால் வந்து டக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெடியாக முடியலன்னு சொன்னதும் நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே ஃபேங்கை காமிக்கிறாங்க. அவனுமே உடம்பு முடியாமல் இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டண்ட்டாக அவன் என்னை பார்க்க வரமாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். போனதோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேசினதும் உங்ககிட்ட நான் வந்துட்டு இதெல்லாம் பேசுறதுக்காக வரலை, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் உன்ட்ட ஒரு 100 டைம் சாரி கேட்டேன்னா நீ வந்து என்னை மன்னிச்சிருவியான்னு சொன்னதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நர்ஸ்கிட்ட கொடுத்து ஒரு கவர் மாதிரி அவன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினும் அவனுமே சேர்ந்து இருந்த ஃபோட்டோ தான். அப்புறம் சேர்ந்து அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணியிருக்கா. அப்போ என்ன காரணம்னாலும் சரி உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். பட் உடல் அந்த ஜியாக்காக எல்லாத்தையுமே சொதப்பிட்டமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. வீட்டில் ஃபுல்லாக அவளோட ஃபோட்டோவுமே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு சார் இப்படி மேடம் ஜியை வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் உடனே டிக்கெட் புக் பண்ணுங்க நாங்கள் போகணும்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே சில கார்ட்ஸ் எல்லாமே அவன் கூட்டிகிட்டு போனதுமே இந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் சொல்கிறாரு இவங்க அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க, அங்கே அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் வந்துட்டு கவலைப்படாத எந்த பிரச்சனையுமே பண்ண வரலை, நான் வந்து இப்போ என்னோட வீட்டுக்கு தரப்பில் வந்திருக்கேன்ல, ஸோ வந்து வெட்டிங் ஹால் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே நான் தான் உனக்காக சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஜி அதெல்லாம் நீ பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது, நான் அவளும் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அவள் வந்து சூஸ் பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஜி சூஸ் பண்ண அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வரா. அதை பார்த்ததுமே ஃபேங்க் அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்து அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து தொல்லை பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஜியாட்டை வந்து அவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமாக இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தான் நான் மேரேஜ் பண்ணியிருப்பேன், பட் ஜி வந்து இப்போ எனக்கு கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம திரும்ப மீட் பண்ணனா நல்ல முறையில் மீட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம மீட் பண்ண வேணாமனேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே பாஸ்டில் வந்து அவகிட்ட அவன் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பிஹேவ் பண்ணான்ற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவன் திரும்பி கூட பார்க்கல, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு குட் பை சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். வாங்கிட்டாங்க அசிஸ்டன்ட் சார் ஜியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க உங்களை ஒரு டைம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதும் அவன் செத்து போனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவன் டாக்டரை மீட் பண்ணா உங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் என் உடம்பு எப்படி பார்த்துக்கணும் என்னன்னு எனக்கு தெரியும் செட்டு கோவம் ஆகிட்டு அவன் வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அங்கே நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவன் கையை டச் பண்ண வர்றான். பட் நம்ம ஹீரோயின் நான் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே டாக்டரை மீட் பண்ணிவிட்டு அவளோட
அவளோட கண்டிஷனை பற்றி கேட்டதுமே அவங்களோட கண்டிஷன் ரொம்பவே வந்து நார்மல் இல்லாமல் இருக்குது சார், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு தான், அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிளட் தேவைப்படுது, அவங்க ஹார்ட்டுமே கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் அப்படி வந்து ஏற்பாடு பண்ணணும்னா பிளட் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க சார்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜீ வந்ததுமே அவனை பார்த்துட்டு ஃபேங்க் கோவமாயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உன்ட்ட நான் என்ன சொன்னேன், அவளை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னேனா இல்லையா, அப்படி இருந்துமே நீ அவளை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அப்போ ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த காம்ப்ளிகேட்டட்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு, ஸோ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லி தான் நான் அந்த பேபி பெற்றுக்கவே ஜீட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணேன். ஸோ என் பிள்ளையும் என் ஹஸ்பண்டையுமே பார்த்துக்கிறது எனக்கு தெரியும், நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே கவலை ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டாக பிளட் எல்லாத்தையுமே அங்கே ஏற்பாடு பண்ண சொல்கிறான். பிறகு அங்கே இருக்க எல்லாருமே இப்படி ஜியா வந்து சூசைட் பண்ணிட்டு வந்திருக்காப்பான்னு சொன்னதும் அங்கே உள்ளே பார்த்தா அவளுக்கு அங்கே கையை கட் பண்ணிட்டு வந்திருக்கான். அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கண்ணை முடிச்சு பார்த்துட்டு என் வாழ்க்கை இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிடுச்சுன்னா அதுக்கு காரணமே அந்த லின் தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்தா அவன் மேலே போய் இடிச்சிடுறா. அவளோட குழந்தைக்கு தான் அம்மாவாக போறியா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அவங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்போ அங்கே ஜீ வந்து ரொம்ப கவலையாயிட்டு அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்துடுறான். எப்படி இருக்காவான்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான்டா, உன்னால தான் அந்த ஜியா வந்துட்டு அவளை இந்த மாதிரி பண்ணிட்டா, என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே டாக்டர் வந்து பிளட் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சுக்குது ஜியாவோட பிளட்டுமே சேம் குரூப் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேவே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். பார்த்தா அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே இறங்கி வந்துச்சேக்கா. என்ன டார்லிங் வந்துட்டிங்களா, நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி வெட்டிங் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போ என் கூட வா, நீ வந்து இப்போ லீனுக்கு வந்து பிளட்டு கொடுக்கணும்னு சொன்னதும் நான் ஏன் அவளுக்கு கொடுக்குறேன், அவள் செத்தா சாவட்டும்னு சொல்லிட்டு இவள் பேசுறதுமே ஃபோர்ஸ் பண்ணி அவன் இழுத்துட்டு போகிறான். ஸோ இவன் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டதில் அங்கே டேபிளில் போய் அடிச்சு இவன் மயக்கமானதும் அப்போ என்ன நீங்கள் வந்துட்டு மயக்கமாயிட்டீங்களா, எந்திரிங்க வெட்டிங் டைம் ஆகிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்துட்டு இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட சொல்லிடுறாங்க. இவனையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. எனக்கு கண்ணை குளிச்சுட்டு அப்பாங்க அவங்கிட்ட நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னதும் குழந்தை நல்லா இருக்குது கவலைப்படாத இங்க்பெட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பாங்க நம்ம ஃபேங்கை காமிக்கிறாங்க, அவனுக்குமே நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிடுது. அவன் ரெக்கவர் ஆகிங்க கிளம்பும் போது நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இது யார் இந்த பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் ஒரு யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்பயுமே என்னோட ஞாபகம் அவருக்கு வரவே வேணாம், நீங்கள் இதை பற்றி சொல்லி அவரை வந்து ஹர்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கா. ஸோ இல்லை சார் எனக்கு தெரியாது, ஏதாச்சும் ஒரு பழைய பேஷண்ட் அவங்களோட ஃபோட்டோ விட்டுட்டு போயிட்டாங்களோ என்னமோன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.